ஹாய் வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு ராம்சியூஸ். ஸோ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான பற்றி சொல்ல போகிறேன். என்ன விஷயம் அப்படின்னா, ஏடிஎம்மில் 2 பசங்க கொள்ளடிக்கிறாங்க. அதை எப்படி நான் சொல்கிறேன். ஏடிஎம்மில் கொள்ளடிக்கிறது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக சொல்ல போகிறீங்க கேட்குறீங்களா? 2 பசங்க ஏடிஎம் கொள்ளடிக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏடிஎம்மில் உடைக்கவே மாட்டாங்க, ஆனால் ஏடிஎம்லேருந்து பணத்தை எடுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். எதுக்காக இப்படி பண்ணுறாங்க? இப்போ எக்ஸாம்பிள் என்ன வச்சுக்கோங்க, நான் ஏடிஎம் உள்ளே போகிறேன், எனக்கு ஒரு 2000 பணம் தேவைப்படுது. நான் ஏடிஎம்மில் என்ன பண்ணுறேன், டக்குன்னு கார்டு இன்சர்ட் பண்ணி பாஸ்வேர்டை போட்டுட்டு என்ன டைப் பண்ணுறேன். பட் 2000 வந்து டெபிட் எனக்கு மெசேஜ் வந்துருச்சு, ஆனால் பணம் வந்து வெளியே வரல. நான் என்ன நினைப்பேன், ஒரு வேளை ஏதோ ஏடிஎம் இஷ்யூவாக இருக்குது, ஆனால் பணம் ரீஃபண்ட் ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும், இதுதான் நினச்சிட்டு நம்ம வெளியே போகிறோம். ஆனால் பின்னாடி வர பசங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நான் போட்ட 2000 வெளியே வரல, ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிறாங்க. அது எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் போடும்போது வரல, ஆனால் அந்த பசங்க போகும்போது பணம் வந்துருச்சு. அது எப்படின்னா, அந்த பணம் வர்றதுக்கான வழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல சின்னதாக விழுப்புரி சின்ன ஒரு ஸ்டிக் வச்சுக்கிறாங்க, ஃபெவிகா மாதிரி போட்டு சின்ன ஸ்டிக் வச்சுக்கிறாங்க, நல்லா இப்படி டீ ஷேப்பில் வச்சுக்கிறாங்க. அந்த இப்போ நம்ம கையை உள்ளே விட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இது ஓப்பன் ஆகிடும், உழவு ஓப்பன் ஆகும், சரிங்களா? அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டிக்ஸை வந்து உள்ளே வச்சிடுறாங்க, உள்ளே வச்சுட்டு இப்படி தள்ளி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பணம் டைப் பண்ணும்போது பணம் வந்து ரோல் ஆகும், எல்லாமே பண்ணோம், ஆனால் அந்த பணம் வந்து ஸ்டிக்கு உள்ள போய் தடுத்து நிப்பாட்டி வச்சுக்கும். அதுக்கு மேலே பணம் வந்து உங்களுக்கு வெளியே வரவே வராது. நம்ம நினைப்போம், ஓகே மெசேஜ் டெபிட் ஆகிடுச்சு, ஆனால் பணம் வரல, மேபி இஷ்யூவாக இருக்கும், 3 days 4 days ஆட்டோமேட்டிக் பணம் வந்து நினைப்போம். இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இவங்க இந்த மாதிரி சில ஏடிஎம்மில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. எந்த ஏடிஎம்மில் செக்யூரிட்டிலேயோ நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கே யார் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இவங்க உள்ளே போயிட்டு 2 பேர் உள்ளே போயிட்டு நின்றுட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கை உள்ளே வச்சு பேட்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் யாராவது கஸ்டமர்ஸ் உள்ளே போயிட்டு அவங்க பணம் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வாட்ச் பண்ணி அப்படியே வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க உங்களுக்கு போய் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வர்றாங்க. இப்படி எல்லா ஏடிஎம்லேயும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசாரித்து பார்த்தா எதுக்கு அப்படின்னா, தன் காதலிக்காக செலவு பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வியூவர்ஸ், நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா பின்னாடி யாரும் இருக்காங்களா இல்லையா, இல்லை ஏதாவது ஸ்டக்காக இருக்கா, எல்லாமே செக் பண்ணிட்டு எடுங்க. ஏன்னா இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து பணத்தை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மூளை இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு வேலையை தேடி அந்த வேலையில் அவங்க மூளை யூஸ் பண்ணி அதன் மூலிமா வளர்ச்சி அடையலாம். இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரெண்டிங்கான வீடியோ பற்றி பேசணுமா, நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.